டென்டல் இம்ப்ளான்ஸோட லைஃப் டைம், டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருஷம் வரும், என்ன காரணத்தினால அந்த இம்ப்ளான்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இந்த வீடியோ சீரியஸில் பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் வந்து என்ன முக்கியமாக பார்த்தோன்னா, பேஷண்ட்டோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, அவங்க சாப்பிட்ற மெடிகேஷன்ஸ், அவங்களுக்கு இருக்கிற ஹேபிட்ஸ், அதனால வந்து அந்த இம்ப்ளான்ட் லைஃப் எஃபெக்ட் ஆகுமான்னு பார்த்தோம். வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அவசியம் பாருங்கள். இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் அடுத்த வேறு என்ன காரணங்களால் வந்து இந்த இம்ப்ளான்ட்டோட லைஃப் டைம் எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அடுத்தது வந்து முக்கியமானது வந்து பேஷண்ட்டோட போன். பேஷண்ட்டோட போன் அப்படின்னா என்னென்னா, நம்ம அவைலபிள் போன் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அவைலபிள் போன்னா என்ன? உடம்புல இருக்கிற மொத்த எலும்பு கிடையாது. இம்ப்ளான்ட் போடுறதுக்கு நம்ம குறிப்பாக எந்த இடத்துல நம்ம பல்லு கட்டுறோமோ அந்த பல்லு கட்டுற இடத்துல இம்ப்ளான்ட் போடுறதுக்கு எவ்வளோ எலும்பு இருக்குது, அதுதான் அவைலபிள் போன்னு சொல்லுவோம். இந்த அவைலபிள் போனை வந்து குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து மெஷர் பண்ணுவோம். எவ்வளோ நீளம் எலும்பு இருக்குது, எவ்வளோ அகலம் எலும்பு இருக்குது, நம்ம வைக்க போகிற பல்லுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்புக்கும் ஆங்கிள் என்ன, நம்ம இம்ப்ளான்ட் வச்சோம் அப்படின்னா அந்த இம்ப்ளான்ட் வைக்கிறதுக்கு மேலே பல்லு உடனே கொடுக்க முடியுமா? ஏன்னா என்ன ஆகும், ஒரு பற்கள் எடுத்தால் உடனே இம்ப்ளான்ட் வைக்கணும்னு நம்ம முன்ன வீடியோவில் பார்த்துருக்கோம். இல்லைன்னா என்ன ஆகும், எலும்பு கரைஞ்சிக்கிட்டே வரும்னு நம்ம பார்த்துருக்கோம். எலும்பு வந்து கரைஞ்சிக்கிட்டே வரும்போது என்னாகும், பற்கள் இருந்த இடத்துக்கும் இப்போ இருக்கிற எலும்புக்கும் நிறைய கேப் வந்துடும். ஸோ நிறைய கேப் வந்துருச்சுன்னா இப்போ இருக்கிற எலும்பில் நான் இம்ப்ளான்ட் வச்சா பற்கள் பழைய மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆங்கிள்டாக தான் கொடுக்க முடியும். இதெல்லாம் வந்து இம்ப்ளான்ட்டோட லாங் டேர்ம் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த அவைலபிள் போன் வந்து எப்படி இருக்குது, இதுதான் நம்ம முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ண வேண்டியது. இந்த அவைலபிள் போன் குறைவாக இருக்கும்போது இம்ப்ளான்ட் வைக்கிறதுக்கும் எலும்பு ஆக்சுவலாக குறைவாக இருக்கும். ஸோ போனோட லென்த் என்ன, வித் என்ன, என்ன ஆங்கிள். இன்னொன்று முக்கியமானது வந்து போனோட டென்சிட்டி என்ன. அப்படின்னா என்ன, போன் வந்து எவ்வளோ தூரம் அந்த டென்ஸாக இருக்கோ அவ்வளோ எலும்பு வந்து அந்த இம்ப்ளான்ட்டை சுற்றி வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன, ரொம்ப ஹார்டாக இருக்குது போன், ரொம்ப திக்காக இருக்குது போன், அந்த டென்ஸாக இருக்கிற போனில் இம்ப்ளான்ட் நம்ம வச்சோம்னா அந்த டென்ஸாக இருக்கிற போனால் அந்த ஃபோர்ஸை வந்து நல்லா எடுத்துக்க முடியும். அண்ட் அந்த இம்ப்ளான்ட்டை வந்து நல்லா தக்க வச்சுக்க முடியும் அந்த டென்ஸ் போனால். இதே சாஃப்ட் போனாக இருக்கும்போது அந்த இம்ப்ளான்ட் வந்து தக்க வச்சுக்கிற சக்தியும் வந்து எலும்புக்கு குறைவாக இருக்கும். அண்ட் ஃபோர்ஸை தாங்கக்கூடிய சக்தியும் எலும்புக்கு குறைவாக இருக்கும். ஸோ போனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஸ்பெக்ட்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவைலபிள் போனில் லென்த், வித் என்ன, ஆங்கிள் என்ன, போன் டென்சிட்டி என்ன. ஸோ முக்கியமாக நம்ம இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இம்ப்ளான்ட் நம்ம போய் ஒரு பேஷண்ட் வராங்க, அந்த இம்ப்ளான்ட் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா பேஷண்ட் ஜென்ரல் எக்ஸாமினேஷன் முக்கியமாக பண்ணணும். மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எடுத்திருப்போம், மெடிக்கேஷன் எடுத்திருப்போம். அந்த ஜென்ரல் எக்ஸாமினேஷனில் வந்து கிளினிக்கலாக பார்க்க முடியும் அவங்களோட பற்கள் எப்படி இருக்குது, பற்கள் இல்லாத இடத்துல வந்து எலும்பு எப்படி குறைவாக இருக்குது, கிளினிக்கல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் எக்ஸ்ரேஸ் எடுப்போம். எக்ஸ்ரேல வந்து எலும்போட ஜென்ரலாக வந்து மற்ற பற்கள் வேறு, அவங்களோட எலும்பு தன்மை என்னென்னு எக்ஸ்ரேல தெரிஞ்சிடும். ஒரு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி எக்ஸ்ரே பார்ப்போம். முக்கியமாக வந்து இம்ப்ளான்ட் பண்ணும்போது அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு சிபிசிடி ஸ்கேன் எடுக்கிறது. இந்த சிபிசிடி ஸ்கேன் என்ன பண்ணணும்னா நம்மளோட தாட எலும்பை வந்து 3 டைமென்ஷனலாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஸோ 3 டைமென்ஷனலாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம 2Dயில் மட்டும் பார்க்காம 3Dயாக வந்து நம்ம பற்களை தாடையை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்க முடியும். 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷனாக என்ன, ஃபோட்டோ கேமரா நம்மளோட ஃபேஸை மட்டும் கேப்சர் பண்ணும். எக்ஸ்ரே வந்து 2Dயாக எலும்பை கேப்சர் பண்ணும். இந்த சிபிசிடி என்ன பண்ணும், 3 டைமென்ஷனலாக அந்த ஃபோட்டோ கேமரா வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற எலும்பில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ் எடுத்தால் அப்படி இருக்கும். டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்தாலும் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஷார்ட் எடுத்தால் அப்படி இருக்கும். அதான் 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ மல்டிபிள் இமேஜஸ் அப்படின்னா என்ன, அது ஆக்சியல் வியூன்னு பேர், கொரோனல் வியூன்னு பேர், சாஜிட்டல் வியூ, இது மாதிரி டிஃப்ரெண்ட் வியூஸில் வந்து இந்த இமேஜை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கும்போது எலும்பு நான் சொன்னேன்னா எலும்போட நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, ஆங்கிள் என்ன, எந்த இடத்துல போன் டென்சிட்டி என்ன, எல்லாமே வந்து நம்மளால் வந்து சிபிசிடியில் பார்க்க முடியும். ஸோ இந்த சிபிசிடியில் வந்து நம்ம பார்த்து இந்த அவைலபிள் போன் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம போட போகிற இம்ப்ளான்ட் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் நீண்ட வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதுதான் வந்து போன் சம்மந்தமானது. ஸோ அவைலபிள் போன் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும்.
ஸோ அவைலபிள் போன் குறைவாக இருந்ததுன்னா அடுத்த கேள்வி என்ன யூஸ்வலாக கேட்பாங்க, இம்ப்ளான்ட்டே போட முடியாத டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. இதுவும் நம்ம முன்ன வீடியோவில் பார்த்துருக்கோம், பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம். நம்ம இம்ப்ளான்ட் போடலாம், போன் கிராஃப்டிங் பற்றி நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். போன் கிராஃப்டிங் பற்றி எதாவது தெரியணும்னா திருப்பி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோ போன் கிராஃப்டிங் பற்றி பண்ணலாம். இப்போ அந்த போன் கிராஃப்டிங் பண்ணி நம்மளால் இம்ப்ளான்ட் செய்ய முடியும். போன் கிராஃப்டிங் பண்ணாலும் இம்ப்ளான்ட் சக்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து அவைலபிள் போன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அவைலபிள் போன் எடுத்ததுக்கப்புறம் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்னா என்ன முறையில் இம்ப்ளான்ட் செய்கிறோம். ஸோ இது வந்து நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இம்ப்ளான்ட் வந்து ஒரு க்ளீன் என்விரான்மெண்ட்டில் பண்ணணும். இம்ப்ளான்ட் மட்டும் க்ளீனாக இருந்தால் போகாது, நம்ம என்விரான்மெண்ட் பண்ணுற இடமும் சரி, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சரி, அந்த செய்முறை சர்ஜிக்கல் செய்முறையும் சரி ரொம்ப க்ளீன் என்விரான்மெண்ட்டில் பண்ணுறோம். இந்த மாதிரி க்ளீன் என்விரான்மெண்ட்டில் பண்ணும்போது தான் அந்த பண்ணுற இடத்துல இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும், சர்ஜிக்கல் ஃபீல் க்ளீனாக இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்பு வந்து கரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்கும், அந்த இம்ப்ளான்ட்டை ஒரு தக்க வச்சுக்கிறதுக்கான கரெக்டான பொசிஷனில் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இந்த க்ளீன் என்விரான்மெண்ட்டில் பண்ணும்போது போஸ்ட் சர்ஜிக்கல் ஹீலிங், அது இம்ப்ளான்ட் பண்ணி முடிச்சு எப்படி ஹீல் ஆகுது, அந்த எலும்பில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ரொம்ப வருதா, வீக்கம் வருதா, சதை எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்மளால் வந்து கரெக்டான மெத்தடில் கண்ட்ரோல் பண்ணும்போது இம்ப்ளான்ட் வந்து ரொம்ப வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் மெடிக்கல் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து அந்த போன் ப்ளஸ் சர்ஜரி, இந்த போன் எப்படி இருக்கணும், சர்ஜரி எப்படி இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். வரப்போகிற வீடியோஸில் அடுத்த சில ஃபேக்டர்ஸ் என்ன, ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ், இந்த இம்ப்ளான்ட் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் என்ன, எவ்வளோ ரொம்ப நீண்ட நாள் வரலன்னா என்னெல்லாம் நம்ம ஃபேக்டர்ஸ் நம்ம கவனிக்க வேண்டியதுன்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.